ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரே எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறது. ஒயரும் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு ஒயரை குறைச்சலாம் வச்சுக்கலாம், உயரமாகவும் வச்சுக்கலாம். 20 20 20 ஒயர் கட் பண்ணி 20 லைன் போட்டு பின்னணும். வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இந்த ட்ரே பின்னுறதுக்கு ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ள இந்த நூலையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு உள்ளார இருந்து ஒயர் எடுத்துக்கணும். வெளியில் ஒரு எட்ஜ் இருக்கும், உள்ளார ஒன்று இருக்கும். உள்ளார உள்ளதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்து 4 அடியில் நமக்கு 20 ஒயர் தேவைப்படுது. 1 2 3 4 அடியில் 20 ஒயர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு வச்சு மொத்த 19 ஒயரையும் கட் பண்ணிக்கணும். ஒயர் 4 அடியில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுலேருந்து நம்ம ஒரு ஒயர் எடுத்து இப்போ ரன்னிங் ஒயரில் வச்சு பின்னணும். இப்போ நான் இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரு நம்ம இதில் பாதி தான் எப்போதும் அளப்போம், அதேமாதிரி அளக்கக்கூடாது. இது ட்ரேங்கிறதுனால சின்ன அளவு தான் ஒரு சைடெலாம். அதனால் ஒரு அடியும் கொஞ்சம் எடுத்து அதை மடிச்சுக்கிட்டு நம்ம சென்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒயர், இப்போ கட் பண்ண ஒயர் அதையே வச்சுக்கிட்டு நார்மல் நாட் போடணும். போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்து, ஈவன் இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கிற 19 ஒயரையும் கட் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ 20 ஒயரும் வச்சு பின்னிட்டு கடைசியில் ரன்னிங் ஒயரை முதல்ல விட்ட ஒயர் அளவுக்கு கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு விட்டோம்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த ஒயர் அளவுக்கு விட்டுட்டு நார்மல் நாட் போடணும். இப்போ கடைசி வரைக்கும் போட்டு இந்த அளவுக்கு ஒயர் விடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை நாட் போட்டுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒயர்னு தெரிகிறதுக்காக, ஃபஸ்ட் சென்டர் ஒயர்னு தெரிகிறதுக்காக இங்கே இந்த சைடு நான் போட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இது சென்டர் ரோ, இது 8 ரோ போட்டு வந்திருக்கேன். மொத்தமாக சென்டர் ரோவுக்கு மேலே 10 ரோவும் கீழே 9 ரோவும் போடணும், 20 ரோ போடணும். ஆனால் இங்கே 8 ரோ போட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த 9வது ரோவிலையும் 10வது ரோவிலையும் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம். இப்போது அது ரன்னிங் ஒயர் எடுத்து இங்கே சைடில் நம்ம விட்ட அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த நாட்டை பின்னாமல் அடுத்த நாட்லேருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இது 9வது ரோ. இதே மாதிரி வரிசையாக பின்னிட்டு வந்து இங்கே கடைசி நாட் பின்னாமல் நாட்டோடு முடிச்சுட்டு சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இதுதான் அந்த சேஞ்சஸ்ன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இப்போ இது இங்கே 8 ரோக்கு அப்புறம் 9வது ரோவில் ஒவ்வொரு நாட் குறைக்கணும்னு சொன்னால குறைச்சிட்டு
10வது ரோலையும் ஒவ்வொரு நாட் குறைச்சிட்டு போட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 20 நாட் இருந்துச்சுன்னா இதில் 18, 16 இப்படி குறைக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இப்போ இது நம்ம சென்டர் ரோன்னு முடிச்சு போட்டோம்ல, இதுக்கு அடுத்து 8 ரோ போட்டுட்டு 9வது ரோலையும் ஒவ்வொரு நாட்டு, 10வது ரோலையும் ஒவ்வொரு நாட் குறைச்சிட்டு போட்டு வரேன். இங்கே பாருங்கள், இப்போ பேஸ் போட்டு வந்துட்டேன். 20 ரோ போட்டு இந்த சைடு 20 ரோ, இந்த சைடு 20 ரோ வரும். அது கடைசி 2 ரோ மட்டும் இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, அதுமாரி இந்த சைடு ஒவ்வொரு நாட்டு, இந்த சைடு ஒவ்வொரு நாட் குறைச்சி போட்டு வந்திருக்கேன். இனிமேல் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். 3வது நாட்டில் ஒரு 2-3 நாட்டுக்கு ஒயர் விடுற மாதிரி, சொருகிற மாதிரி விட்டுட்டு பின்னணும். இதேமாரி 4 பக்கமும் பின்னிட்டு இங்கே லேடர் நாட்டு போடணும். இது சுற்றி ஒரு ரோ பின்னிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம லேடர் நாட் போடணும். அதுக்கு இப்போ கடைசி நாட்டில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். பின்னாடி கொண்டு போயிடணும். ஒயரை கொண்டு போய்ட்டு ஒரு லூப் க்ரியேட் பண்ணி இந்த மொதல் நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளார விட்டுட்டு பழைய நாட் மேலே கொண்டு போய் அதை டைட் பண்ணிடணும். இப்போது இதே மாதிரி நம்ம எவ்வளோ உயரம் வேணுமோ அதை போட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். 6 ரோ போட்டுட்டு ஒரு ரோ உள்ளார வர மாதிரி வச்சு சொருவிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் ஒரு ரோ போட்டுக்கலாம். லேடர் நாட் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.